வணக்கம். இன்னைக்கு நாம ஹிட் 3 படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? கண்டிப்பா. ஹிட் வரிசை படங்கள்னாலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இது 3வது படம். ஆமா, ஹாமிசைட் இன்டர்வென்ஷன் டீம். இந்த படத்தோட ஆரம்பகட்ட வசூல் எப்படி இருந்துச்சு? அதிலும் குறிப்பா நம்ம நடிகர் நானியோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு நம்ம கிட்ட இருக்கிற ரிப்போர்ட்களை வச்சு கொஞ்சம் அலசலாம். சரி, முதல்ல படத்தோட பின்னணி பாத்திரலாம். இது ஷைலேஷ் கொல்லனி எழுதி இயக்குன படம். நானே எஸ்பி அர்ஜுன் சர்க்கார், ஒரு மாதிரி ரொம்ப இன்டென்ஸ் ஆன போலீஸ் ஆபீசர் ரோல். ஆமா ஆமா, அந்த போஸ்டர்ஸ் டீசர்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சது வயலண்ட் அவதாரம்னு சொன்னாங்க. கரெக்ட். ஸ்ரீநிதி ஷெட்டி, சூர்யா ஸ்ரீனிவாஸ், அப்புறம் நம்ம சமுத்திரகனி, இவங்க மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா முக்கியமா கவனிக்க வேண்டியது, இது ஹிட் சினிமேட்டிக் யூனிவர்ஸ சேர்ந்தது. ஓ, அப்ப அந்த முதல் 2 படங்களோட தொடர்பு இருக்குமா? அதுக்கேத்த மாதிரி தான் அடிவிசேஷ், கார்த்தி இவங்கெல்லாம் சிறப்பு தோற்றத்துல வராங்க. இது ஒரு தொடர் கொலைய துப்பறியிற கதை. ஹைதராபாத், விசாகப்பட்டினம், ஏன் காஷ்மீர் வரைக்கும் ஷூட் பண்ணிருக்காங்க. சோ இந்த பேக்ரவுண்ட வச்சுதான் நம்ம வசூல அனலைஸ் பண்ணணும். சரி சரி. படம் May 1, 2025 ரிலீஸ் ஆச்சு. முதல் நாள் ரெஸ்பான்ஸ் பயங்கரம். தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா 20 கோடிக்கு மேல, அதாவது 20.25 கோடி. ஆமா, மத்த மொழிகளையும் சேர்த்து முதல் நாள் உலக அளவுல கிராஸ் சுமார் 21 கோடி. இது ஒரு பெரிய ஓப்பனிங். நானியோட அந்த புது அவதாரம் ரசிகர்களுக்கு நல்ல பிடிச்சிருக்குன்னு முதல் டாக் வந்துச்சு. ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இல்ல. ஆமா, முதல் நாள் அமோகமா இருந்தாலும் 2வது நாள் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதியா குறைஞ்சிடுச்சு. ஒரு 10 கோடி கிட்ட தான் வந்தது. அட, இது கொஞ்சம் ஷாக்கிங் வா. ஏன் அப்படி? ஏதாவது நெகட்டிவ் டாக் வந்துச்சா? படம் மறுபடியும் பிக்கப் ஆச்சு. ஓ அப்படியா? எவ்வளவு தூரம் பிக்கப் ஆச்சு? சனிக்கிழமை ஈவினிங் ஷோஸ் வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 5.41 கோடி கலெக்ட் பண்ணி மறுபடியும் ஒரு நல்ல வேகம் எடுத்துச்சு. சோ முதல் 3 நாள்ல மொத்த நெட் கலெக்ஷன், அதாவது இந்தியா நெட் 36.91 கோடி. ஓகே, 36.91 கோடி 3 நாள்ல. ஆமா, படத்தோட பட்ஜெட் ஒரு தோராயமா 60ல இருந்து 65 கோடின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா முதல் 3 நாள்லயே பட்ஜெட்ல பாதிக்கு மேல ரீச் பண்ணிடுச்சு. இது பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பா. முக்கியமா அந்த 2வது நாள் சரிவுக்கு அப்புறம் இப்படி ஒரு எழுச்சி. ஆமா, சனிக்கிழமை தியேட்டர் ஆக்குபன்சியும் நல்ல இம்ப்ரூவ் ஆச்சு. காலையில ஒரு 35% இருந்தது, மதியம் 58% வரைக்கும் போச்சு. இதுக்கு காரணம் நல்ல வேர்ட் ஆஃப் மவுத். படம் பார்த்தவங்க நல்லா இருக்குன்னு சொன்னதால கூட்டம் வந்திருக்கு. சூப்பர். இதுல இன்னொரு ஹைலைட், வெறும் 4 நாள்ல உலக அளவுல மொத்த வசூல் 100 கோடியை தாண்டினது. ஆமாமா, அதுதான் பெரிய நியூஸ் ஆச்சு. தயாரிப்பு நிறுவனமே நானிய பாக்ஸ் ஆபீஸ்க சர்க்கார் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காலயும் நல்லா பண்ணிருக்குன்னு கேள்விப்பட்டேன். நிச்சயமா, யுஎஸ்லயும் $2 மில்லியன் மார்க்க தாண்டிடுச்சு. அதுவும் ஒரு பெரிய சாதனை தான். அப்போ இந்த வெற்றிக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? வெறும் நானியோட ஸ்டார் பவரா, இல்ல ஹிட் பிரான்ச்சைஸ் பேரா, இல்ல கதை நல்லா இருந்ததா? இது ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். நிச்சயமா நானியோட நட்சத்திர அந்தஸ்தும் அந்த ஹிட் பிரான்ச்சைஸ் மேல இருக்கிற எதிர்பார்ப்பும் முதல் நாள் வசூலுக்கு பெரிய காரணம். ஆனா அந்த 2வது நாள் சரிவுக்கு அப்புறம் படம் திரும்ப எழுந்து நின்னதுக்கு காரணம் படத்தோட உள்ளடக்கம் தான். அதாவது கதை, திரைக்கதை. ஆமா, அந்த த்ரில்லர் எலமெண்ட்ஸ், கதை சொல்ற விதம் ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கு. அது பாசிட்டிவ் மவுத் டாக்கா மாறி வார இறுதியில வசூலா அதிகப்படுத்தியிருக்கு. அப்புறம் டெக்னிக்கல் விஷயங்களும், சானோ ஜான் வர்கீஸோட ஒளிப்பதிவு, மிக்கி ஜே மேயோட இசை, இதெல்லாம் கூட படத்தோட வெற்றிக்கு அதோட பங்களிப்பு செஞ்சிருக்கு. அப்போ இது வெறும் நானியோட வெற்றி மட்டும் இல்ல, அந்த ஹெச்ஐடி யூனிவர்ஸ் கான்செப்ட் மேல மக்களுக்கு இருக்கிற ஒரு ஆர்வம், நம்பிக்கை, அப்புறம் படத்தோட குவாலிட்டி எல்லாம் சேர்ந்த வெற்றி. கரெக்ட், 100க்கு 100. இது ஒரு கூட்ட முயற்சி தான். ஆரம்ப புக்கிங் வேணா ஸ்டார் வேல்யூ, பிரான்ச்சைஸ் வேல்யூ வச்சு நடக்கலாம். ஆனா படம் லாங் ரன்ல நிக்கணும்னா கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அது இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த வெற்றி கண்டிப்பா அடுத்த ஹெச்ஐடி படங்களுக்கு ஒரு நல்ல அடித்தளமா அமையும். நிச்சயமா. மொத்தத்துல ஹெச்ஐடி 3 பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க, ஒரு பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு. சரி, இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், தெலுங்கு சினிமால இப்போ இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ் உருவாக்குற ட்ரெண்ட் அதிகமாயிட்டே இருக்கு இல்லையா? ஆமா, எல்சிஓ மாதிரி இங்க ஹெச்ஐடி யூனிவர்ஸ். இந்த மாதிரி யூனிவர்ஸ் கான்செப்ட் எந்த அளவுக்கு நீடிக்கும்? ஒரு பாகத்தோட வெற்றி அடுத்தடுத்த பாகங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பூஸ்ட கொடுக்கும், இல்ல சில சமயம் அழுத்தத்தை கொடுக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நல்ல கேள்வி. Like, comment, share and subscribe to this channel.